கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு அதாச்சும் பிரியா கூட்டிகிட்டு சாட்சி சொல்ல வச்சுட்டாரு. மருது இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வச்சு நடத்துகிற ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அதில் சாமுண்டீஸ்வரி சொல்லும் போது எதையுமே நம்பலை, நீங்களாம் நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜராஜன் இத்தனை பேர் சொல்லியே நீ நம்ப மாட்டியா, அவ்வளோ நம்பிக்கை அவன் மாப்பிள்ளை மேலே, இவன்னா அவ்வளோ யோக்கியமா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் என் மாப்பிள்ளை நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கிறாங்க கடைசி வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் போலீஸ் ஆதாரப்பூர்வமாக முருகனே கூட்டிகிட்டு இந்த மாதிரி சொல்ல வச்சதுக்கப்புறம் நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. தெரியாதனமாக நம்ம தப்பு பண்ணிட்டோம், பொண்ணு வாழ்க்கையில் திருப்பியும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கார்த்தி இப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் நிரூபிச்சிருக்காரு. இந்த மாதிரி இவன் அயோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆதாரப்பூர்வமாக இருக்கிற ஆதாரத்தை எல்லாமே சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டி இப்போ உடனடியாக உங்கள் மாப்பிள்ளையா என்னன்றலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் இவன் ஒரு குற்றவாளி, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஆத்திரம் தாங்க முடியாமல் மருதுவை போய் பலார்னு ஒரு அறை அறையிறாங்க. அது மட்டும் இல்லை சந்திரகலாவும் சேர்ந்து வாங்குறாங்க. இப்போது ஒரு பலார்னு ஒரு அறை வாங்குறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. கூடவே இருந்து நீ இவ்வளோ வேலை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி முருகனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்திங்கன்னா அட்மிட் பண்ணுறாரு. அதாச்சும் நம்மளோட சிவனாண்டி என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஒரு இரும்பு ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அதை பார்த்திங்கன்னா எடுத்து கார்த்தி பார்த்துடுறாரு. நம்மளோட முருகன் தப்பிச்சு வந்துடுறாரு கரெக்டாக கொலை பண்ணும்போது. அப்போ அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா சிவனாண்டி முருகன் அவன் கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் கரெக்டான நேரம், கார்த்தி இப்போ இங்கே வந்ததே நம்மளுக்கு நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படியோ இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டு சந்திரகலா மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு மயில்வாகனம் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டாரு. கார்த்தி என்ன பண்றாரு, முருகன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இரும்பு ராடால பின்னாடி அடிச்சிருவாரு. அப்போ முருகனுக்கு ரத்தம் வந்துடும். முருகன் சரிங்க சார் என்னை விட்டுருங்க சார், நான் செத்தா கூட பரவாயில்ல, ஏன்னா நான் பண்ண பாவம் தான் சார், இப்படிலாம் நடக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் உனக்கு ஒன்னே ஆகாது, நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்றாரு, முருகனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் இப்படிதான் பார்த்தீங்கன்னா உண்மையை நிரூபிச்சிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உடனே அதே ஹாஸ்பிட்டலில் தான் அந்த கோமா ஸ்டேஜில் இருக்க பிரியாவும் இருக்காங்க. அவங்களையும் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களும் கண்ணு முழிச்சிட்டாங்க. இப்போ பழைய விவரம்லாம் தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு உண்மையை நிரூபிக்கிறதுக்கு வராரு. இப்போது சாமுண்டீஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனுக்காக என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இதெல்லாம் தெரியாமல் நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லும் போது அப்போ சாமுண்டீஸ்வரி இப்பயே திருந்தாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியாது, என் பொண்ணு வாழ்க்கை சரி, இவன் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் இந்த கார்த்தி மட்டும் தாலி கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜராஜன் ஒத்துக்காமல் என் மாப்பிள்ளை தான் தாலி கட்டணும், ரேவதியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பலார்னு அரைஞ்சு என்ன பண்ணுறாரு, கார்த்திகையில் தாலியை கொடுத்து கட்ட சொல்கிறாரு ரேவதி கழுத்தில். இப்போது கார்த்தி ரேவதி கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. ரேவதி நினச்சபடி பார்த்திங்கன்னா ரேவதி நினப்பு போல் வரணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி தான் நம்மளோட மயில்வாகனமோ ரோகிணியோ என்ன பண்ணுறாங்க, நீ எண்ணம் போல் நடக்கும் அப்படின்ற மாதிரி மயில்வாகனம் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த ஒரு புடவையை தான் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரேவதிக்கு ஆசைப்பட்ட மாதிரி நம்மளோட கார்த்தி தான் தாலி கட்டியிருக்காரு நம்மளோட ரேவதிக்கு. ஸோ ரேவதியோட இப்போது கார்த்தி சேர்ந்து தாலி கட்டி இப்போது ஒரு திருப்பியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆயிருக்காங்க. இன்னும் சாமுண்டீஸ்வரி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் திருந்துவாங்களா இல்லை திருப்பியும் அதே பகையோட தான் இருப்பாங்களா அப்படின்றது தெரியல. குடும்பத்தை ஒன்று சேர்த்து கண்டிப்பாக கார்த்தியும் ரேவதி ரெண்டு பேரையும் தாலி கட்ட வச்சு புருஷன் பொண்டாட்டியை ஆக்கி அதுக்கப்புறம் குடும்பத்தை எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சு கும்பாபிஷேகம் நடக்க வைக்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கார்த்தி திருப்பும் மருமகனாக தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன நடக்குமோ இப்போதைக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி எடுக்க போட முடிவு தான் என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.